வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீல்ஸ் மோகங்களால் நம்ம தமிழியன் சொசைட்டி எந்த மாதிரியான ஒரு ஜென்சி ஜென்செட் எத்தனையோ சொல்கிறோம் இல்லையா, இந்த சமூகமெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத ஒரு பார்வையாக தான் பார்க்க போகிற நண்பர்களே. ரொம்ப மோசமாக இருக்குது, பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, நான் நிறைய இன்வால்வ் கிடையாது, மீடியா பார்க்குறதுலையோ ரீல்ஸ் பார்க்குறதுலையோ நிறைய இன்வால்வ் கிடையாது, சும்மா அப்போ பார்ப்பேன். இப்போ நம்ம நேற்று பேசின விஷயங்களுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்கள் அது என்னென்னா, அந்த அல்காரிதம் அப்படி இருக்குது. ஆனால் அது தப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. என்னென்னா, இந்த வீடியோ போடுறதோ மற்றதோ இது எல்லாமே தப்பாக நம்ம எதுவுமே நம்ம கிரியேட் பண்ண முடியாது நண்பர்களே. காரணம் என்னென்னா, நம்ம எடுத்துக்கிற விதம் தான். பார்க்குறோன்னா அதை அப்படியே அப்ளை பண்ண அப்படின்னா அது தப்பு. எதுக்கு நமக்கு தேவை லைஃப்க்கு அப்படின்னு எடுத்துக்கிற மென்டாலிட்டி நமக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு. அது இருந்தும் இந்த தமிழின் சொசைட்டினுடைய மோஸ்ட் பீப்புள்ஸ், அது மென்ஸ் ஆகட்டும் உமன்ஸ் ஆகட்டும், இப்போ உமன்ஸ் எல்லாம் ரீசெண்டாக அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு அதாவது இருக்கிறதுலே கஷ்டம். உமன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க மாறிட்டு போய்ட்றாங்க, அதை நான் குறைய சொல்ல வரல. ஆனால் அந்த பசங்க ரீல்ஸ் மோகத்தில் எவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்படின்னா, இப்போ நம்ம திருத்தணியில் நடந்த இஷ்யூ, அப்புறம் இப்போது சேலமில் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இன்சிடென்ட் போயிட்டுருக்குது, நிறைய இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரவுடிஸில் அந்த கேசஸ் அந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. ஒரு ரீல்ஸ்ன்ற மோகம், அதுக்குள்ளே தனி ஒரு ஒரு உலகமே உருவாக்கியிருக்காங்க நண்பர்களே. அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. எப்படி அப்படின்னா, ஒரு ரீல்ஸ் ஒருத்தன் போடுறான் அப்படின்னா, ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக போடுறான், ஒரு ரீச்சுக்காக போடுறான், அல்லது ஒரு டேலண்ட் காமிக்கிறதுக்காக போடுறான் அப்படின்னா வேறு. ஆனால் அது அவங்களுடைய மொத்த ரீல்ஸாகவே இருக்குது. ஒரு ரவுடிசத்தை பற்றி மட்டும்தான் இருக்குதுன்னா, அது என்ன மாதிரியான ஒரு சொசைட்டிக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அதை என்கரேஜ் பண்ணி அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, ஒரு 4000 5000 பேர் அப்படின்னா, அப்போ அவங்க எல்லோரும் அதை ஊக்குவிக்கிறாங்க, நம்ம உள்பட. அது லைக் பண்ணுறோம், அது பண்ணுறோம் அப்படின்னா அது ஊக்குவிக்கிறோம். அவன் செய்கிற விஷயங்கள் சரின்னு ஊக்குவிக்கிறான். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், திரும்ப திரும்ப அதே மாதிரி போட்டுட்ருக்கிறான். இல்லை அப்படின்னா அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். ஸோ இது பேசிக்காக சொசைட்டியாக ஒரு மென்டல் வைஸாகவே எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய இருக்குது. ஒரு இன்ஸ்டாகிராம் திறந்துட்டு உள்ள ரவுடிசம் பாய்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, தமிழ் அவ்வளோ கிடக்குது, உள்ள கொட்டி கிடக்குது. நான் அதை சர்ச் பண்ண மாதிரி தான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பார்த்துட்டு. ஒரு சின்ன ஒரு ரீல் காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே. இதை பாருங்கள் நண்பர்களே. இதை பார்த்தீங்களா நண்பர்களே? இப்போ நீங்கள் நினைக்கலாம், சும்மா ஏதோ இது வெறும் ரீல்ஸ் முகத்துக்காக மட்டும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வெறும் ரீல்ஸ் முகம் இல்லை. இது ஏதோ ஒரு ரீல் 2 ரீல் பண்ணால் பரவாயில்ல, மொத்த ரீல்ஸும் அவங்க பண்ணியிருக்கிற மொத்த ரீல்ஸும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். மொத்த ரீலுமே அதை பற்றி ரவுடிசம் மட்டும்தான் இருக்குது. இது ஸ்கூல் ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு பெரிய ஒரு கிரியேட்டர் பண்ணுறாங்க அல்லது வேறு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா வேறு. அந்த காஸ்டியூம் கூட மாற்றாமல் ஸ்கூல் பசங்க தான், இது ஸ்கூல் போகிற சூழ்நிலையில் அந்த டைமில் காலையில் மார்னிங் எடுத்து போடுற ஒரு ட்ரெண்டு எப்படி இருக்குது பாருங்கள் நண்பர்களுக்கு. காலேஜ் போடுற நண்பர்கள்லாம் கூட மாறிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இந்த ஸ்கூல் போகிற பாய்ஸ்னுடைய நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே. இதை பாருங்கள், என்ன மாதிரி ஒரு குரூப் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சின்ன பையன் இந்த வயசில் ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு, ஒரு ரவுடிசம் பக்காவாக தெரியுது. ரவுடிசம் ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு கேம்பஸ்குள்ளே ஓட்டுறான். அவனுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு தெரியாது, அவனுக்கு டிரைவிங் ஃபுல்லாக தெரியுமான்னு தெரியாது, ஒரு சிக்னல் எப்படி ரைட் கட் பண்ணு லெஃப்ட் கட் பண்ணு தெரியுமா தெரியாது, ஒரு கார் மாடிஃபை பண்ண கார் நம்ம சொசைட்டிக்குள்ளே ஓட்டி அதை ரீலாக போடணுமன்ற ஒரு விதியை அவனுக்கு தெரியாது. இவ்வளோ இருக்கிற ஒரு பையன் சாதாரண ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதை வீடியோ எடுத்து அதை வைரல் பண்ணி அது கிட்டத்தட்ட 1000 2000 பேர் லைக் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க எல்லோரும் அதை விரும்புகிறாங்கன்னு தான் அர்த்தம். இது பேசிக்காக சொசைட்டியாகவே நாமான்னு நினைக்கிற நண்பர்கள். இது மாதிரி நிறைய ரீல் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம அப்லோட் பண்ண வேண்டாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் அதை போட்டு அவங்க திரும்ப போய் வியூ பண்ணி அது ஒரு ட்ரெண்டாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அடிப்படையில் ஒரு சென்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது நண்பர்களே. எதை நம்ம ஊக்குவிக்கிறோம், எதை நம்ம டாமினேட் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வைக்கிறோம் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது நண்பர்களே. நம்ம உள்பட ஒருத்தன் ஒரு கண்டென்ட் போடுறான் அப்படின்னா அதை திரும்ப திரும்ப நம்ம லைக் கொடுத்து அதை பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் அவனுக்கு அது விருப்பம் இருக்குது, அதை விரும்புகிறாங்கன்னு தெரியுது. ரவுடிசம் எல்லோரும் பார்க்குறான்னு நினச்சி அவன் ஒரு போதைக்குள்ளே இறங்குறான். போதைன்னா ரீல்ஸ் மோக போதை இல்லை. இது மாதிரி நிறைய சொசைட்டியாக நம்ம நான் நினைக்கிறேன் நண்பர்களே. காரணம் என்னென்னா,
ஒரு ரீல் போடுறாங்க, ஒரு ரேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரீல் போடுறாங்க அப்படின்னா உனக்கு அது மேலே உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு ரேஸ் ஃபீல்டு கற்றுக்குன்னு அதுக்கு தயாராக நீ ரேஸுக்கான ஒரு ஸ்டெப் போய் உன்னுடைய உழைப்பில் ரேஸுக்கு முன்னாடி போய்ட்டு ஒரு நாட்டுக்கு பெருமை சேர்த்துனே பரவாயில்ல, நீ ரீல்ஸ் மோகம் இல்லை, உண்மையிலே உனக்கு அது மேலே விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அல்லது யாரோ ஒருத்தர் படித்து கோல்டு மெடல்ஸ் வாங்கிட்டாங்க, நானும் அதே மாதிரி ரீல்ஸ் போடணுங்கிறதுக்காக நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே நீங்கள் அது மேலே கொண்டு ஆர்வம். ஆனால் இது எல்லாமே அடிப்படையிலே வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு தனி உலகமே ஓடிட்டுருக்குது. இந்த மாதிரியான ஒரு கரெக்டான அந்த மூவிலே எல்லா மூவிலையும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கரெக்டாக அந்த ரெவல்யூஷன் சம்மந்தப்பட்டதை எடுத்து அது எஜுகேஷன் பண்ணுற பீப்புள் தான் முக்கியமாக அவங்க படிக்கிற விஷயமே பார்த்திங்கன்னா இது எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை தாண்டணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரணுன்றதுக்காக தான். ஆனால் அதையே தாண்டதில்லை. அதுதான் இருக்கிறதுலே ஒரு ரொம்ப மோசமான விஷயம் நண்பர்களே. நாம் அடிப்படையிலே என்ன நினைக்கிறேன்னா, இது ஊக்குவிக்கிற பார்க்குற இது அடிப்படையிலே எங்கெங்கே அந்த பிரச்சனை நடக்குதோ அதெல்லாம் தட்டி கேட்காம, இது எல்லாம் நம்ம புறக்கணிக்காமல் தள்ளி வைக்காமல், இது எல்லாம் இன்னும் லென்த்தியாக நம்ம கொண்டு போகிறதுனால தான் இந்த திருத்தணி மாதிரி இன்னும் நிறைய இஷ்யூஸ், இந்த நம்ம கோவை பாலியல் இன்சிடெண்ட்டா, அண்ணா பல்கலைக்கழகம் எத்தனையாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பின்புலம் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் தான் நான் நினைக்கிறேன் நண்பர்களே. இது எல்லாமே ஒருத்தன் ஒரு மெடிடேஷன் பண்ணுறான், அது நாம் பார்த்து நாமளும் மெடிடேஷனில் ஊக்குவிக்கணும்னு நினச்சா அவனுடைய மனநிலை மாறி இருக்கும். ஆனால் இது எப்படி போய்ட்டுருக்குதுன்னு நினச்சா இன்றைக்கி இன்னொரு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மொத்த தமிழியன் சொசைட்டியுமே ரீல்ஸ்குள்ளே மோகத்தில் மூழ்கி மொத்த சொசைட்டியுமே அழிஞ்சு போகிறது தவிர வேறு ஒன்றுமே நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஏஐ ப்ரிடிக்ஷனில் சும்மா நான் செக் பண்ணேன். என்ன அப்படி சொல்லுதுன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க பண்ணுற மாதிரியே ஏஐ ஊக்குவிக்குமா, கண்டென்ட் கொடுக்குமா, என்ன மாதிரியான ரவுடிசம் வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஏஐ ஊக்குவிக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. அவங்க தான் மொத்த ரீலை இது பண்ணிகிட்ருப்பாங்க, அல்காரிதம் செட்டிங் பண்ணிட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான கண்டென்ட் மட்டும்தான் லைக்கிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் படித்த நண்பர்கள் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த நிலை மாறணும் நண்பர்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இந்த மாதிரியான ஒரு ரீல்ஸ் போடுறதோ, இந்த மாதிரியான ஒரு டைப்பிங்கோ, ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு சின்ன வீடியோ எதுக்காக போடுறோம் அது வேறு. மொத்தமாகவே நீங்கள் அதை கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஏதோ சும்மா வீடியோ இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் உள்ளார போய் பார்த்த வேண்டியது தான் தெரியுது. ஒன்றும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அதுதான் உங்களுக்கு வேலையே. ரோட்டில் போகும்போது எடுக்கிறது, நடக்கும்போது எடுக்கிறது, ஸ்கூலுக்குள்ளே எடுத்துருக்குறாங்க. கேவலமான விஷயம். ஸ்கூலுக்குள்ளே எடுக்கிறது, அங்கே கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. கத்தி வச்செல்லாம் போட்டுக்கிறாங்க. எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது. வயசு என்னாகும்? ஸ்கூல் போகிறான், 10th போகிறான், 12th போகிறாங்கன்னா 15 to 17 தான் இருக்கும். அப்போ அவங்களாம் எங்கே போயிருக்காங்க யோசிச்சு பாருங்கள். சிகரெட் பிடிச்சிட்டு எடுத்து போடுறாங்க. மோசமாக இருக்குது நண்பர்களே. இது மாறணும். ஒரு பெற்றோர்களோ ஒரு சகோதரர்களோ பார்க்குற நீங்கள், நான் உள்பட எல்லாரும் ஒரு சின்ன இடத்துங்களில் அந்த தவறுகளுக்கெல்லாம் துணை போகாமல் எப்படிலாம் நம்ம மறைமுகமாக அதை டச்சப் இல்லாமல் இந்த மக்கள்கிட்டேருந்து விளக்கணும். ஒரு சென்சிட்டிவ் உருவாக்கணும். சிவிக் சென்ஸ்ன்னு நிறைய இடத்துல நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அது எல்லாம் அடிப்படையில் நான் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஃபாரின்கார் இப்படி உட்காந்து ரீல் போட்டிருக்க மாட்டான். நீ பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மாறி போயிட்டான் எங்கேயோ. அது நம்ம பார்க்காதனால தான் இன்றைக்கும் நம்ம டெக்னாலஜி வயசு ஒன்றும் வளராமல் இருக்கிறோம். அவங்க கண்டுபிடிச்ச டெக்னாலஜிக்குள்ளே ஒரு ரீல்ஸ் போட்டு உட்காந்துட்ருக்கோம். அது கண்டுபிடிக்கிற அளவுக்கு பெருசாக வரல. எவ்வளோ இருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் வரணுன்றது தான் என்னுடைய ஆசை நண்பர்களே. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே சொல்லுங்கள். இது நான் பேசுனது சரியாக தப்பா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன். லவ் யூ நண்பர்களே.